ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் 200 மில்லியன் ப்ளஸ் வீடியோ கான்டென்ட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. இவ்வளோ க்ரௌடில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதில் வீடியோ எடிட்டிங் ஸ்டைல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த வீடியோவில் 3 பெஸ்ட் சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங் ஸ்டைல் பற்றி டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பீரோல் ஸ்டைல் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். பீரோல்னா ஒன்றும் இல்லை, நம்ம பேசுகிற கண்டென்ட்டுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுறது. அந்த ஃபுட்டேஜஸ் எதில் ஒரு ஸ்டாக் ஷாட்டாக இருக்கலாம், மூவி கிளிப்ஸாக இருக்கலாம், மீம் கிளிப்ஸாக இருக்கலாம், ஆர் ஈவன் நம்மளோட ஓன் கிளிப்ஸாக கூட இருக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட்டை பாருங்கள். டிராகன் படத்தில் இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது டிகிரி பற்றி மட்டும் பேசின மாதிரி நானும் என் ஸ்கூல் சீனியர் பேசுகிற கண்டென்ட்டுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி மூவிஸோட பீரோல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ பொட்டன்ஷியல் வே டு கிராப் தி ஆடியன்ஸ் அட்டென்ஷன் டு வாட்ச் மோர். இந்த செக்மெண்ட்டை பாருங்க. How not to lose money. Because காலேஜ் முடிச்சு ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸை விட ஆனந்த் நிறைய சம்பாதிக்கிறாரு. பட் அப்போதான் அவரோட வாழ்க்கை தலைகீழ மாறுது. இங்க ஆனந்த பத்தி பேசும்போது எந்த ஷாட்டுமே ஆட் பண்ணாம இருந்தா people won't know who ஆனந்த் is. ஸோ அந்த கண்டென்ட்டோட ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம போயிடும். ஸோ இங்க காலேஜ்னு சொல்லும் போது ஆனந்தோட காலேஜ் போட்டோஸ் ஆட் பண்ணிருக்காங்க, which people will know who ஆனந்த் is. அண்ட் ஏஜென்சியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மூவில இருந்து ஒரு ஷாட். நிறைய சம்பாதிக்கிறாருன்னு சொல்லும் போது ஆனந்த் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த ஒரு ஷாட் ஆட் பண்ணிருக்காங்க. So these are the potential way to convey a story in the visual form. ஏன்னா விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் don't just tell but show it. இப்போ இந்த செக்மெண்ட்ல இந்தியாவில் 75% பீப்புளுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கம்மியா இருக்குது. இந்தியாவோட ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சில ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ த கோர் பாயிண்ட் ஹியர் இஸ் நம்ம கண்டென்ட்டை எங்கேஜிங்கா ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம எடுத்துட்டு போகணும்னா திஸ் பீரோல் ஸ்டைல் வில் ஹெல்ப் அ லாட் இன் தட். அது கூடவே ரைட் மியூசிக் செலக்ஷன், கேப்ஷன் ஸ்டைலிங்லாம் ஆட் பண்ணும்போது இட் வில் டேக் தி வீடியோ டு தி நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த பீரோல் ஸ்டைலை எந்த கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸ்பிளைனர், ஸ்டோரி டெல்லிங் அண்ட் vlog டைப் ஆஃப் கண்டென்ட்டுக்கு this will suit a lot. பட் மேஜர் பாயிண்ட்டே தேவையான இடத்துல ரிலேட்டபிளான ஷார்ட்ஸ் ஆட் பண்றது ரொம்ப முக்கியம். பட் இது எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆல்ரெடி உங்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் விஷுவல் ஹெவியா, மல்டிபிள் கேமரா ஆங்கிள், சினிமேட்டிக் மான்டாஜஸ் ஆர் அங்க ஆட் பண்ணும்போது உங்க கண்டென்ட்டோட ஃப்ளோவே அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் அவாய்ட் இட். பட் இங்க நிறைய பிகினர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறதே இந்த ஷார்ட் ஆட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஜட்மெண்ட் பாயிண்ட்ல தான். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அதை ப்ராக்டிஸ் பண்ண easily you can develop the judgment skill. இந்த மோஷன் கொலாஜ் ஸ்டைலை கண்டிப்பாக நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம ரீசெண்டாக மனோஜ் சந்துரு சேனலில் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவோட ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருப்போம். கொலாஜ்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிள் இமேஜஸ், வீடியோஸ், கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் கம்பைண்டாக ஒரே ஃப்ரேமில் ஆட் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டிக் லுக் அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சும்மா ரேண்டமாக இருக்கக்கூடாது. அதை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டோட ஸ்டோரியோட சிங்க் ஆகிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட்டை பாருங்கள். Back when your ancestors roaming the earth, I was the only one keeping them alive when they were out there hunting and finding food. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் அண்ட் அதோட கான்செப்ட் வந்துட்டு ஒரு கேவ்மேன் பீரியடில் நடக்கிற விஷயம். அப்போ நம்ம அங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய என்வாய்மெண்ட்டுமே அந்த பீரியடில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மல்டிபிள் இமேஜஸ், கிராஃபிக்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி இந்த என்வாய்மெண்ட்டுக்கு ஒரு லுக் கொண்டு வரும். Back when your ancestors roaming the earth. அண்ட் இப்போ ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு லுக் சிமிலாரிட்டி காமிக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க படம் எல்லாத்துலேயுமே ஒரு 10,000 வருஷம் பின்னாடி போனாலும் அந்த மெயின் கேரக்டரோட டிட்டோ வெர்ஷன் தான் அந்த பீரியடோட கேரக்டராகவும் இருக்கும். which is nothing wrong. People can easily relate with that. ஸோ அந்த லுக்கை இங்கே அச்சீவ் பண்ண என்னோட ஃபேஸ்லையுமே லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு லுக் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் கொலாஜ் ஸ்டைலை நம்ம எப்போ அனிமேட் பண்ணுறோமோ இட் வில் பி கால்ட் அஸ் மோஷன் கொலாஜ் ஸ்டைல். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே பாயிண்ட் தான். we don't have any fixed rules and limitations in the creativity. so first we need to analyze அந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணும்போது அப்ராப்ரியேட்டாக இருக்குமான்னு. அப்படி இருக்காதுன்னா கண்டிப்பாக we should not do it. ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக காமிச்ச இதே கண்டென்ட்டை கூட பீரோல வச்சு கூட நம்மளால அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். பட் சீம்லெஸ்ஸாக நம்ம சொல்கிற கண்டென்ட்டுக்கு விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இந்த கான்செப்டை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கொலாஜ் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும்னு we choose that. ஸோ ப்ரோஸ் இந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்க, எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ண வேணான்னு உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும்.
ப்ரோஸ் இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க. சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கட்டிங் அண்ட் அரேஞ்சிங் மட்டும் பத்தாது. யூ நீட் டு பி ஸ்கில்ட் அட் மோஷன் கிராஃபிக்ஸ், சவுண்ட் டிசைனிங், ஸ்டோரி டெல்லிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ் பிஹேவியர். ஸோ இந்த ஸ்கில் எல்லாமே நீங்கள் கூடவே சேர்த்து டெவலப் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆவரேஜ் வீடியோ எடிட்டராக இருக்க மாட்டீங்க. யூ வில் பிகம் அ ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர் அண்ட் தட்ஸ் வேர் தி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பாஸ்ட் 1 இயரா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ஆன்லைன் சோஷியல் மீடியா வீடியோ எடிட்டிங் கோஹோர்ட் மூலியமா நிறைய ஆஸ்பைரிங் இண்டிவிஜுவல்ஸை ப்ரொஃபஷனல் எடிட்டர்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்கமிங் பேட்சஸில் ஜாயின் பண்ண ரெடியாக இருங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்க ஒரு டெப்த்தோட சீம்லெஸ் அனிமேஷனாக இருந்துச்சு இல்லையா? இதுதான் 2.5D பேரலக்ஸ் ஸ்டைல். ஏன் 2.5Dன்னு கேட்டிங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுற எந்த எலமெண்ட்ஸுமே ஒரு 3D ஆப்ஜெக்ட் இல்லை, எல்லாமே நார்மல் 2D ஆப்ஜெக்ட்ஸ் தான். பட் இங்கே ஆட் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு செப்பரேஷன் கொடுக்கறனால ஒரு டெப்த் அண்ட் 3D இல்யூஷன் கிரியேட் ஆகுது. அதனால தான் இதை 2.5Dன்னு சொல்கிறோம். இந்த கிளிப்பை பாருங்க. இட்ஸ் அ நார்மல் இமேஜ் வித் லிட்டில் ஜூம் இன். இந்த இமேஜையே நான் 3 பார்ட்டாக பிரிச்சிடுறேன். ஃபோர்கிரவுண்ட், பேக்ரவுண்ட் அண்ட் சப்ஜெக்ட்னு. இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அனிமேட் பண்ணா இந்த 2.5D லுக் ஈஸியாக அச்சீவ் ஆயிரும். ஸோ இந்த 2.5D பேரலக்ஸ் ஸ்டைலை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறத நிறுத்திட்டு அதோட பர்பஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா ஆன் வேர் அண்ட் வேர் நாட் டு யூஸ் இட். சரி, ஓகே, இதோட பர்பஸ் என்ன? நம்ம ஸ்டோரி டெல்லிங்கை விஷுவல் எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டைலை பற்றி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ ப்ரோஸ் ஒரே பாயிண்ட் தான், எந்த ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம அந்த கண்டென்ட்டை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதை பண்ணும்போது you will get a better clarity on which style to choose. அண்ட் இந்த வீடியோல நீங்க லேர்ன் பண்ண பாயிண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. It will help a lot of them. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல மீட் பண்றேன். Until then, happy learning.